ஹலோ, ஹாய். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? மறுபடியும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. லாஸ்ட் வீக் நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா அதுக்கு தயவு செஞ்சு பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது மூலமாக தான் இதுக்கப்புறம் நான் பேசுகிற காரியங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் நான் நம்ம யூஸ் பண்ணுற லென்ஸை பற்றி பேசியிருப்பேன். நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அப்படி தான் ஆண்டவர் நம்மளுக்கு தெரிவார் அப்படின்ட்டு. அது கரெக்டான லென்ஸை யூஸ் பண்ணணும்னு நான் போன வாரமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த லென்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா ஆண்டவருடைய சிலுவை எப்படி தெரியும், அதை அந்த லென்ஸில் பார்த்தா எப்படி தெரியுன்றதையும் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய வசனங்களை கோட் பண்ணி பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நேரம் இல்லாதனால என்னால் நிறைய வசனங்களை இங்கே கோட் பண்ண முடியல. ஆண்டவருக்கு சித்தமானால் இனி வருகிற நாட்களில் ஒவ்வொரு வசனங்களையும் குறித்து நம்ம இன்னும் ஆழமாக நம்ம தியானிக்கலாம். இப்போ இந்த நாளிலும் பார்த்திங்கன்னா இந்த செய்திக்கு செல்வதற்கு முன்பாக நான் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். யோவான் எழுதின 5வது அதிகாரம் 39வது வசனம் நீங்கள் இப்படி எழுதியிருக்கு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இதை யோவான் எப்படி எழுதுறாரு அப்படின்னா, வேத வாக்கியங்கள், இது வேத வாக்கியங்கள், இதில் நித்திய ஜீவன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, இந்த வேத வாக்கியங்கள் தான் அவரை குறித்தும், அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சாட்சி கொடுக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுக்குற வசனங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் நித்திய ஜீவனை கொடுக்கும். ஏன்னா இது வேத வாக்கியங்களில் இது எல்லாமே அவரை பற்றி முழுமையான சாட்சியை கொடுக்காது. அதனால தான் நான் சொன்னேன், அந்த லென்ஸ் வழியாக பார்த்தா தான் கரெக்டாக உங்களுக்கு ஆண்டவரை பற்றி பர்ஃபெக்ட் இமேஜ் என்ன அப்படின்றது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் இப்போ யோவான் எழுதுகிறாரு, நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா மட்டும்தான் இது நித்திய ஜீவன் இருக்குல்ல, அந்த நித்திய ஜீவனை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னா, இது அவரை குறித்து எங்கெல்லாம் சாட்சி இடுகிறதுன்றதை உங்களால் கண்டுபிடிக்க தெரியணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சிலுவை குறித்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நான் நினச்சிருந்தேன். என்னென்னா, இந்த நிறைய நேரங்களில் இந்த சிலுவை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, சிலுவை அதாவது நம்ம பாவம் செஞ்சனால அவர் நம்ம மேலே கோபமாக இருக்கிறனாலையும், தேவன் நம்ம மேலே கோபமாக இருக்கும்போது நம்ம பாவத்தோடு இருக்கிறோம். அங்கே இந்த பூமியில் பிறந்த எல்லாருமே பாவம் அதாவது தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிற எல்லாருமே பாவியாக பிறக்கிறனால ஆண்டவர் நம்மக்கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறனால என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, இதுக்கு ஒரு பலி தேவைப்படுது. அதாவது அவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி இரத்தத்தை சிந்தி கழுவி சுத்திகரித்து நம்ம பரிசுத்தமானதுக்கு அப்புறம் தான் தேவனால் நம்மக்கிட்ட நெருங்க முடியுது. தேவன் அதுக்கப்புறம் நம்மளை நம்மக்கிட்ட அதாவது அந்த உறவு சரி செய்யப்படுகிற மாதிரி நம்ம ஒரு சில லென்ஸ் மூலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆண்டவர் விலை கிரயத்தை எதுக்காக செலுத்தினார் அப்படின்னா, ஒரு 2-3 க்ரைட்டீரியா நம்ம யோசித்து வச்சுருக்கோம். என்ன, சில நேரங்களில் சிலர் என்ன சொல்லுவாங்க, ஆதாம் அவனோட ரைட்ஸ் எல்லாம் சாத்தாங்கிட்ட இழந்துட்டான், அதை திரும்பி வாங்கிறதுக்காக ஆண்டவர் இந்த சிலுவையில் அவனுடைய தலையை நசுக்கி எடுத்தார். அது அதில் நிறையா சத்தியங்கள் இருக்குது. ஆனால் அதுக்காக சிலுவை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சாத்தான் அவன் பொய்யனும் பொய்யுக்கு அதிபதியும், அவன் திருடன்றி வேறு எதுக்கும் வரமாட்டான். அவன் ஆதாம்கிட்டேருந்து திருடிட்டு தான் போயிருக்கான். அவன் திருடின விஷயத்தை ஆண்டவர் அவங்ககிட்டருந்து பறிப்பதற்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்கணுன்றது கிடையாது. நீங்கள் உங்ககிட்டருந்து ஒரு பர்ஸை திருடிட்டு போயிட்டானா நீங்கள் அவங்ககிட்ட போய் உயிரை கொடுத்து அதை வாங்குவீங்களா? அவனை 2 அடி அடித்து தான் வாங்குவீங்க. ஆண்டவர் சிலுவையில் உயிரை கொடுத்தது சாத்தான் கிட்ட ஆதாம் இழந்ததை மீட்டெடுக்கிறது கிடையாது. அது ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் ஆகிடணும். ரெண்டாவது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, தேவன் கோபமாக இருந்தார் நம்ம மேலே, அதனால் இயேசு கிறிஸ்து நடுவில் நமக்காக சிலுவையில் பலியாகி இப்போ தேவன் நம்மளை பார்க்கும்போது இப்போ நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி பேங்க் லோனை க்ளோஸ் பண்ணுறீங்க. மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு, அப்பா இப்போ உன்னுடைய லோன் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்கள் ஒன்றும் சும்மா மன்னிக்கலையே, நான் ஒவ்வொரு மாதமும் கஷ்டப்பட்டு பே பண்ணி, அதுக்கு பேர் மன்னிப்பே கிடையாது. இப்போ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாகி அதுக்கப்புறம் அதை பார்த்து தேவன் மன்னிச்சாரு அப்படின்னா அந்த மன்னிப்புக்கு வேல்யூவே இருக்காது. இவர் தான் ஜீவனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மேலே அவர் பாசத்தை காட்டுற மாதிரி ஆகிடும். அதுவும் தவறான ஒரு லென்ஸில் நம்ம பார்க்கறது. இன்னொரு பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை அவர் நியாயப்பிரமாணத்தினால ஓல்டு கவர்னண்ட்டுக்கு கீழே இருந்தவங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு அவர் தன்னோட ஜீவனை கொடுத்தார்.
ஒரு விஷயத்தை நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. நியாயப்பிரமாணம் எல்லாருக்கும் கொடுக்கப்படல. அதனால இப்போ ஆண்டவர் வந்து ஜீவனை கொடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் ஒரே பேரான குமாரனை அவர் வந்து பலியாக செலுத்தினார். அதனால நீங்க வந்து சிலுவையில் அவர் வந்து நியாயப்பிரமாணத்துக்காக மரிச்சாருன்னு நினைச்சிடாதீங்க. சிலுவையில் ஆண்டவர் எதுக்காக சிலுவையை சூஸ் பண்ணார் தெரியுமா? நான் போன வாரமே சொல்லியிருப்பேன். இவன் வந்து ஆதாம் வந்து இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்ட உடனேயே அவரை பார்த்து ஒளிஞ்சு ஓடுறான். அவரை வந்து அவன் வந்து அவனோட குற்ற மனசாட்சி ஒரு பக்கம், அவன் தப்பு பண்ணிட்டான்னு ஒரு பக்கம், இதனால எல்லாமே மால் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மால் ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஆஃபீஸில் கூட ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. இந்த வேலை குறித்தெல்லாம் சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்ன இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு. ஆனால் இந்த வேலையில் இவ்வளோ கஷ்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் வெளியில் வரும்போது தான் இந்த பிரச்சனை வந்தது. ஆனால் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே எப்படி இருந்தது வேலை அப்படின்னா, ஆண்டவர் வந்து மனுஷனை 6வது நாள் படைக்கிறாரு, 7வது நாள் ஓய்வு நாள். ஆனால் ஆதாம் ஏவாளோட ஃபர்ஸ்ட் டேவே ஓய்வு நாள் தான். ஏன் ஓய்வு நாளில் ஆண்டவர் கொண்டு வர்றாரு அப்படின்னா, இவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஆண்டவர் அங்கேயே படைச்சிட்டாரு. அவனுக்கு எல்லாமே, அவனுக்கு ஆகாரமும் சரி, அவனுக்கு அங்கேயே தங்கம், அவனுக்கு அங்கேயே நதிகள் எல்லாமே அங்கே இருக்குது தேவையானது. அவன் வந்து அப்போ அவன் வேலை செய்யாமல் இருந்தானா? இல்லை. நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட எதுக்காக வர்றாங்கன்னா தேவைக்காக தான் வர்றாங்க. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் தேவைப்பட்டாரா? ஏன்? அவனுக்கு எந்த தேவையுமே இல்லை. அவனுக்கு தேவையே கிடையாதுங்க. எல்லாரும் தேவைக்கு அதிகமாகவே ஆண்டவர் கொடுத்துட்டு தான் அவனை அந்த பூமிக்கு, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே அவன் சிருஷ்டிக்கப்பட்டு உள்ளே வரான். அவன் என்ட்ரு ஆகும்போதே ரெஸ்ட்டுக்குள்ளே தான் வரான். அவனுக்கு எதுவுமே தேவைப்படல. இப்போ நம்ம சபையில் நிறைய மெசேஜ் எதுக்கு வருதுன்னா, தேவைகளுக்காக நம்ம ஆண்டவரை தேடுற மாதிரி. ஆதாம் ஏவாளுக்கு என்ன தேவை இருந்தது ஆண்டவரை தேடுறதுக்கு? அப்போ அங்கே ஆண்டவர் தேவை இல்லையா? தேவைப்பட்டார். அதுதான் நான் முதலே சொன்னேன். ஆண்டவர் உறவுகளில் நமக்குள்ள இருந்து அவர் நம்மோடு உறவாடின அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒன்றாக இருந்தாங்களோ அந்த மாதிரி உறவின் அடிப்படையில் நம்மளை டீல் பண்ணுறதுக்காக தான் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்தில் வச்சுருந்தாங்க. ஆனால் மால் ஃபங்க்ஷன் ஆன உடனே என்ன ஆயிடுச்சு, இவங்க வேலை செஞ்சான். எதுலேருந்து வேலை செஞ்சான்னா ரெஸ்ட்லேருந்து வேலை செஞ்சான். அதாவது அவன் ஒரு ப்ளஷரில் வேலை செஞ்சான். ஆனால் அவன் அதே ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வந்த உடனே அவனோட வேலை எல்லாமே ப்ரெஷரில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவன் கண்டிப்பாக அவன் நெற்றி வேர்வை கீழே சிந்தி வேலை செஞ்சால் மட்டும்தான் அவனால் ஆகாரத்தையே அவனை கை வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்குள்ளே போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் அந்த கனியை புசிச்சது தான். இந்த மால் ஃபங்க்ஷன், இந்த உறவு டிஸ்கனெக்ட் ஆனதுனால எவ்வளோ பிரச்சனையை ஆதாம் ஏவாள் அவனுக்கே தெரியாமல், அவனுடைய சந்ததியில் இருக்கிற மக்கள் நம்ம அந்த சந்ததியில் வந்திருந்தாதான் இந்த கஷ்டத்துக்குள்ளே இருக்கணும். நீங்கள் அவருடைய புதிய சிருஷ்டியாக இருந்தீங்கன்னா இந்த கஷ்டத்துக்குள்ளே நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய வேலை எல்லாமே நம்ம ப்ளஷர்லேருந்து வரணுமே தவிர ப்ரெஷர்லேருந்து வரக்கூடாது. இதை நான் இங்கே பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். சரி, லெட் மீ கம் டு தி பாயிண்ட். நான் இப்போ எதுக்காக இதை சொல்லிட்டு இருந்தேன்னா, சிலுவையில் வந்து ஆண்டவர் வந்து இவன் எப்பவுமே ஆண்டவர் ஒரு கோபாக்கினையின் தேவனாவே பார்த்துட்டு இருக்கான். இவர் இப்போ தீர்க்கதரிசி மூலமாக, நியாயாதிபதிகள் மூலமாக, ராஜாக்கள் மூலமாக, ஆசாரியர் மூலமாக எப்படியெல்லாம் பேசினாலும் சரி, இவனுக்கு வந்து அது வந்து டிரான்ஸ்லேட் ஆகிறது இன்னுமே அவனால் நெருங்குற அளவுக்கு இல்லை. அவரை கோபமாகவும் பயமாகவும் தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவர் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கு தான் வார்த்தை மாம்சமாய் பூமியில் வந்து சிலுவையை எடுக்கிறார். ஏன்னா அவர் ரத்தம் சிந்துறது, நம்ம பாவம் மன்னிக்கிறதுக்காக ரத்தம் சிந்தணும்னா அவர் சிலுவையை எடுக்கணும்னு தேவையில்லை. யோவான் ஸ்நானகனை சிறை சேதம் பண்ண மாதிரி சிறை சேதம் பண்ணியிருந்தா கூட ரத்தம் ஃபுல்லாக வெளியில் வந்திருக்கும், அவர் இறந்து போயிருப்பார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்ம கையினாலேயே அவர் சாவர அளவுக்கு தன்னை விட்டு கொடுக்குறாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் அவரோட காலில் ஆணி அடிக்கிறதும், அவர் விழா எலும்புல குத்துறதும், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா பலி வந்து என்ன பண்ணுச்சுன்னா, பலி இப்போ ஆபேலின் ரத்தம் வந்து அவனுக்கு வந்து என்ன கேட்டுச்சு அப்படின்னா, பழிக்கு பழி கேட்டுச்சு, ரிவெஞ்ச் மாதிரி கேட்டுச்சு. அந்த மாதிரி இப்போ அதுக்கு பதிலாக தான் ஆண்டவர் வந்து வெள்ளாட்டுக்கடா, ஆட்டுக்குட்டி, புறா, இந்த மாதிரி ஒவ்வொன்றையாக வந்து ஆண்டவர் வந்து பலியாக செலுத்தினார். எந்த பலியுமே அவங்ககிட்ட பேசலை. அதனால தான் திரும்ப ஆனால் ஆண்டவர் பலியாக நிற்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் எல்லா கோபத்தையும், அவன் ஆண்டவர் மேலே எல்லா கோபத்தையும் காட்டும் போதும் அவரோட வார்த்தை அங்கேருந்து அந்த பலி பேசுது. என்ன பேசுதுன்னா, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இந்த மாதிரி, அதாவது நம்ம எந்த இடத்துல, நீங்க இன்னொரு விஷயத்தை நல்லா யோசிக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க குட் ஃப்ரைடே மட்டும் மெடிடேட் பண்ற விஷயம் கிடையாது. நீங்க எப்பவுமே இதை தெரிஞ்சிருக்கணும். எப்போ ஆண்டவர் வந்து நீங்க புதிய ஏற்பாடு ஃபுல்லா நீங்க படிங்க, எல்லா இடத்துலயும் ஆண்டவர் பிதான்னு தான் சொல்லுவார். ஆனா ஒரே ஒரு இடத்துல தான் ஆண்டவர் தேவன் சொல்லுவார். எங்க தெரியுமா? சிலுவையில வந்து அவர் சொல்லுவார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு. ஏன் அங்க தேவன் கூப்பிடுறாருன்னா, அது வரைக்கும் ஆண்டவர் வந்து
பிதாவும் நாங்களும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொன்னவர் வந்து நம்ம டார்க்னஸ்குள்ளே போகிறாரு. அவர் எப்படி டார்க்னஸ்குள்ளே போகிறாருன்னா, நீங்கள் இந்த சின்ன கிணறு மாதிரி தோண்டி ஆழ்குழாய் கிணறுக்குள்ளே குழந்தை விழுந்துருச்சுன்னா ஒரு ஆள் உள்ளே போய் தூக்கிட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி நம்மளோட டார்க்னஸ்குள்ளே போய் நம்மளை அந்த டார்க்னஸ்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த டார்க்னஸ்குள்ளே இருந்து அவரால் ஆண்டவரை பார்க்க முடியல, பிதாவை பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்ட உடனே தான் என் தேவனே, நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் இப்படி தான் கூப்பிட்டு இருக்கோம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க, இந்த சூழ்நிலையில் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற அதே சூழ்நிலைக்குள்ள அவர் போய் ஆனால் அடுத்த நிமிஷமே அவர் பிதாவை கண்டுபிடிச்சிடுறாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, என் ஆவியை பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன். அந்த நேரத்தில் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஆதாம் ஏவாளால கண்டுபிடிக்க முடியாத அந்த டார்க்னஸ்குள்ள இருந்து அவர் பிதாவை கண்டுபிடிச்சு நம்மளையும் அந்த டார்க்னஸ்குள்ள இருந்து தூக்கிட்டு வர்றாரு பாருங்க. அதுதான் அங்க பெரிய சுவிசேஷமே, அதுதான் காஸ்பல். அங்க இருந்து தூக்கிட்டு வந்து இப்ப சிலுவையில் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா இது வந்து காஸ்பல் அந்த இடத்துல ஃபுல்ஃபில்லே ஆயிருக்காது. பவுல் வந்து ஒரு இடத்துல சொல்லுவான், உயிர்த்தெழுதல் இல்லைன்னா என்னுடைய பிரசங்கமும் விருதா, நீங்கள் உங்களுடைய விசுவாசமும் விருதாமா. இந்த உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னாலே நம்ம நிறைய நேரங்கள் சிலுவையை வந்து பாவ மன்னிப்புக்கு மட்டும்தான் வச்சுட்டு இருக்கோம். உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து நம்ம இங்கே மெடிடேட்டே பண்றது இல்லை. இன்னைக்கு வருகிற காலங்களில் நான் அதை குறித்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உயிர்த்தெழுதலை குறித்து இங்கே வந்து சிலுவையில் வந்து ஆண்டவர் வந்து நம்மளுடைய டார்க்னஸ்குள்ளே போய் நம்மளை அங்கிருந்து எடுத்துட்டு வந்து நம்மளை அவருடைய வலது பாரிசத்தில், பிதாவின் வலது பாரிசத்தில் நம்மளோட அவர் உன்னதங்களே அவரை நம்மளையும் அவர் உட்கார வச்சிருக்காரு. அப்படின்னா இந்த இடத்துல அவர் வந்து என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னார்ல, அதுதான் அவர் நம்மளாவே மாறின அந்த மூமெண்ட். அதாவது அவர் பாவியா போல, அவர் பாவமானார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்குள்ள நம்ம பாவமாயி நம்ம இப்ப நீதிமான ஆகல, நம்மளை தான் ஆண்டவர் நீதியாவே எடுத்துட்டு வெளியில கொண்டு வந்திருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிலுவையில் ஆண்டவர் நமக்காக பண்ணியிருக்கிறார். ஏன்னா அதாவது நம்ம ஆதாம் வந்து ஒரு விழுந்து போற ஒரு மேன்கைண்டா இருந்தான். ஆனா நம்மளை ஆண்டவர் புதிய சிருஷ்டியா, நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம புதிய சிருஷ்டியா அவருக்குள்ள நம்ம உயிர்த்தெழுதல்ல நம்ம வெளியே வந்திருக்கோம். அதை குறித்து வருகிற நாட்களில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த காரியங்களை நான் திரும்பவும் சொல்றேன், லென்ஸ் மாற்றி நான் சொல்ற லென்ஸில் நீங்கள் பைபிளை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் வேற மாதிரி வெளிப்படுத்துவார். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள தான், அதாவது பிதாவை அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னா நீங்கள் அவரை நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட விசுவாசம் உயிர்ப்படையும். அந்த விசுவாசம் உயிர்ப்படையும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் கிரியைகளில் அது மாற்றங்கள் ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு நீங்க வந்து அதிகமா தெரியதான் தெரியாதது அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு பெரிய தேவன். அவரை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா உங்கள் சின்ன மூளையால் முடியாது. ஆனால் அந்த மூளையால் எவ்வளோ உங்களால் தெரிந்து கொள்ள முடியுமோ அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து கிரியை செய்வார். அவர் உங்களுக்கு உதவி செய்யும்போது நம்ம மனக்கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் ஆண்டவர் அறிய உங்களுக்கு இந்த பயம், இந்த வெட்கம், இந்த ஒளிந்து கொள்ளுதல், இது எல்லாமே இந்த மால் ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தில் நடந்ததோ அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு மாற்றப்பட்டு நீங்க வந்து அவருடைய ஆண்டவர் சொல்லுவார், நீங்க அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியும் கொடுத்து நீங்கள் வந்து ஆண்டவர் வந்து ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் நீங்கள் வந்து அவர்கிட்ட நெருங்கி சேர்ற அளவுக்கு எல்லா விதத்திலையும் நம்மளை ஆண்டவர் தகுதிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த காரியங்களை குறித்து இன்னும் தொடர்ச்சி, இன்னும் ஆழமான காரியங்களை வருகிற வாரங்களில் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து எல்லா வாரமும் இந்த ஜேர்னியில் எங்கூட ட்ராவல் பண்ணுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறோம் அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக நன்றி ஏசப்பா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையை போல ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவரே 100 மடங்கு அது ஆண்டவரே பலன் தர உதவி செய்வீராக ஆண்டவரே. இது ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு இது 100 மடங்கு பயன்பெற ஆண்டவரே நீர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தருவீராக. எல்லாரையும் ஆண்டவரை உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. தொடர்ந்து என் கூட இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஆமென்.